ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மண் சட்டி நண்டு வறுவல் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது தண்ணி, மீன் குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது மட்டும்தான் நம்ம இந்த நண்டு வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். அப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் நண்டு. அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். இது ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் நண்டு, அவ்வளோதான். கிளறிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இந்த ஜூஸ் டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நண்டை அந்த சதப்பக்கத்தை திருப்பி அந்த தண்ணியில் படுற மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் அப்பப்போ லைட்டாக எடுத்து கிளறி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். மண் சட்டினால் கொஞ்சம் அந்த சாறு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுவோம், ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது. இப்போ பாருங்கள், சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வடித்த சாதம் சூடாக இருக்குது, ரசம் இருக்குது, அதுக்கப்புறம் நண்டு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் எனக்காக. இப்போது சுட சுட சாதம் போட்டுட்டு நம்ம மிளகு ரசம் ஊற்றிட்டு வறுத்த நண்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தவரங்காய் பொரியல் வச்சுக்கலாம். சூப்பரான சாப்பாடு ரெடி.